Hello guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது YouTube ஏர்னிங்ஸ்க்கான ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா YouTube சேனல்ல மானிடைசேஷன் அப்படிங்கிற ஒன்று எனேபிள் ஆன எல்லா YouTube கிரியேட்டர்ஸும் கண்டிப்பா எனக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று எந்த விதத்துலையும் இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க, ரொம்பவே லோவாக தான் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கனாலும் சரி. அதே சமயம் நான் என்னோட ஏர்னிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நான் என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பேசிக்கா பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது CPM இதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். யூடியூப்ல இந்த மானிடைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர்ஸ்க்கு CPM அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோலையும் சரி, இல்லைனா யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லையும் சரி உங்களுக்கு ஷோ ஆகும். இது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்றேன். இந்த CPM மெயினாக சொல்றதுக்கான காரணம், நான் ஃபர்ஸ்டே சொன்ன எல்லா விஷயங்களும் இன்க்ளூடடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த CPM அப்படிங்கிற ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணா. ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த CPMக்கான ஃபுல் ஃபார்ம் அண்ட் இதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது CPM அப்படிங்கிறது காஸ்ட் பெர் மைல், அப்படி இல்லைன்னா காஸ்ட் பெர் 1000 அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரெண்டு விதமாக CPM அப்படிங்கிறோன்னு சொல்லலாம். இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 1000 ஆட் இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோ செட் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் அட்வர்டைசர்ஸ் யூடியூப்க்கு பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் தான் CPM அப்படிங்கிறது. CPM அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் வேற வேற மாதிரி இருக்கலாம். அதே சமயம் ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கும் இந்த CPM அப்படிங்கிற ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அவங்களுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கும் கூட இந்த CPM அப்படிங்கிற ஒன்று அவங்க அந்த அட்வர்டைசர்ஸ் பே பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அதே மாதிரி குறிப்பிட்டு என்னுடைய சேனலில் வரக்கூடிய CPM-ஐயும் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு சேனல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் என்னுடைய சேனலில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்தியன் யூடியூபர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு, ஒருவேளை நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸை டார்கெட்டாக வச்சு யூடியூப் சேனல் ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு இன்கம் அப்படிங்கிற ஒன்று வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதன் மூலியமாகவே புரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இப்போ பார்த்துடலாம். என்னுடைய யூடியூப் சேனலில் வரக்கூடிய இந்த CPM அனலிட்டிக்ஸை லைஃப் டைமாக நான் செட் பண்ணி இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். ஜஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒன்றுக்கு $8.71 எனக்கு CPM அப்படிங்கிற ஒன்று இருக்குது. சிங்கப்பூர்னு வரையில் 3.09, அதுக்கப்புறம் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸில் 2.21, அதுக்கப்புறம் சவுதி அரேபியான்னு வரும்போது $2 அப்படின்னு சொல்லலாம். குவைத் அப்படின்னு வரும்போது 1.90 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததான் மலேசியாங்கையில் $1.49, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா $1.12 அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக இந்தியா அப்படின்னு வரும்போது கரெக்டாக $0.63 அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் CPM அப்படிங்கிற ஒன்று ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான CPM, அதாவது இப்போ உதாரணத்துக்கு யூஎஸ்ல இருக்கக்கூடிய $1 இந்திய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 70 to 75 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். 70 to 75 ரூபாய் கிட்ட உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான CPM இருக்குது. இதில் ஹையான CPM உள்ள ஒரு கண்ட்ரியை நீங்கள் டார்கெட் பண்ணி குறிப்பிட்ட அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸை நீங்கள் உங்களுடைய சேனலுக்கோ இல்லைனா உங்களுடைய வெப்சைட்டுக்கோ வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஏர்னிங்ஸை டிபெண்ட் பண்ணி வரும்போது அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர்த்து நீங்கள் சாதாரணமாக நார்மலாக நான் எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் CPM அப்படிங்கிற ஒன்று எந்த கண்ட்ரிக்கு அதிகமாக இருக்குதோ அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி வீடியோஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸும் மேக் பண்ணும்போது கண்டிப்பாக அதற்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா சேனல்ஸுக்கும் குறிப்பிட்டு இந்த CPM அப்படிங்கிற ஒன்று போல இருக்காது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்சபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாங்கிறது எனக்கு 0.63 காட்டுதுன்னா சிலருக்கு 0.5 காட்டலாம், சிலருக்கு 0.5 காட்டலாம், சிலருக்கு 0.67, சிலருக்கு பார்த்தீங்கன்னா 0.80 இந்த மாதிரி காட்டலாமே தவிர்த்து ரொம்ப ஹையாவோ இல்லைனா ரொம்ப கம்மியாவோ உங்களுக்கு காட்டாது. மேக்ஸிமம் இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக CPM அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் அந்த CPMனா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதன் மூலிமா ஏர்னிங்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே யூடியூப் சேனல்ஸோ இல்லைனா வெப்சைட்டோ வச்சுருக்கீங்கன்னா அதை ஃபாரின், அதாவது எந்த கண்ட்ரியில் CPM அப்படிங்கிற ஒன்று ஹையாக இருக்குதோ அதை டார்கெட் பண்ணி நீங்கள் மேக் பண்ணலாம். ஏர்னிங்ஸ் ரொம்பவே அதிகமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பட் கண்டிப்பாக இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நல்ல இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற மாதிரியோ இல்லைனா ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் எழுதுகிற மாதிரியோ இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி அது அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாமல் நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ CPMனா என்ன, அதற்கான ஃபுல் ஃபார்ம் என்ன, அதுக்கப்புறம் அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு
வீடியோவில் பார்த்துட்டோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதற்காக உங்களுடைய சேனலில் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்னிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் இந்த சிபிஎம் மூலியமா அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. பை சி யூ. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.